ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஸோ கமெண்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் கமெண்ட்டுக்கு ரிப்ளையாக இந்த பதிவை வந்து இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அந்த அளவுக்கு பெருசாக ப்ராஃபிட் இல்லைங்க, ஸ்டேபிளான ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதால் ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகாத காரணமாக இருக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ வேறு எதனா சேனலில் எதனா ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐ வில் ஆல்வேஸ் கிவ் த இம்பார்ட்டன்ட் டு ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் சில கம்பெனி காட்டுறேன், அதோட நம்பரை பாருங்கள், அப்போது இதோட விஷயம் என்னன்னு உங்களுக்கு க்ளீனாக புரியும். சரியா? சரி, இன்னைக்கு வந்து ரிசல்ட் அட்டகாசமாக 3 ஸ்டாக் பட்டைய கலப்பு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடி பவர். ஓகேங்களா? ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வைஸ் மேசிவாக வந்து ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காரணத்தால் டெக்னிக்கலில் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% வரைக்கும் மேலே போய் இருந்தது. இதுக்கு காரணம் பின்னாடி எப்போவுமே ஒரு கம்பெனி ஒரு ப்ராஃபிட் எடுக்குதுன்னா பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல. இவங்க கர்நாடகாவில் ஒரு பிரான்ச் வந்து ஒரு கம்பெனியை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்தால் தான் இவங்களோட பிஸ்னஸ் வந்து மேசிவாக போயிருக்கு. இது வந்து ஃபண்டமெண்டல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெக்னிக்கல் போகும்போது இது எப்படின்றத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் வைஸ் பார்க்கும்போது பக்காவாக இருக்காங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட் யா, ஸோ நவீன். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டு நேற்று நான் காட்டின மாதிரியே வந்து ஒரு மேசிவ் நம்பருங்க. ஓகேங்களா? இதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி இருந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, 2 பிளான்ட்டு வந்து புதுசாக வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து சூரத்தில், இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஊர் படித்தேன் மறந்துட்டேன். ஸோ வேணா செக் பண்ணிக்கோங்க, சாரி. ஸோ இந்த 2 ஊரில் அவங்க பண்ணதால் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த காரணத்துக்காக டிவிடெண்ட்டும் அதிகமாக இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 17% ஏறிச்சு. டெக்னிக்கல் செக்ஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யா, ஸோ சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன் தான். ஸோ டோட்டலாக வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேரை பார்த்தோன்னே. ஸோ பயங்கர ப்ரீமியம் பிராண்டு ஆல்கஹால் எல்லாமே இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆந்திராவில் ஒரு மேசிவ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் இவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து அட்டைன் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4% வரைக்கும் போயிருக்கு. ஏன் இதை எடுத்திருக்கேன்ற காரணத்தை நான் டெக்னிக்கலில் சொல்கிறேன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ மொத்தமாக இன்னைக்கு வந்து 3 ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபண்டமெண்டல் எப்பவுமே நான் சொல்கிறது தான், ஃபண்டமெண்டல் உங்களுக்கு புரியணும், புரிஞ்சாதான் டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். ஆஸ் பர் த ஸ்விங் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஒன் டே ட்ரேடாக இருக்கீங்க, ஸ்கல்பிங் பண்ணுறீங்க, அப்போல்லாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது நார்மலாக நான் பேசுகிறது நம்ம சேனலோட மோட்டிவ் வந்து ஒன்று ஸ்விங் ட்ரேடருக்கு, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது 2 பேர் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ டெக்னிக்கல் செக்ஷன் நம்ம போவோம். ஃபஸ்ட்டு டிடி பவர். யா, ஸோ இது வந்து நம்ம சேனலில் முன்னாடியே இதை பற்றி நான் இப்போ பேசி போன மே கோட்டலி அப்போவே வந்து இதை கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி இங்கே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இதில். ஸோ அங்கே நான் கொடுத்ததுக்கப்புறம் இது எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ரன்னை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 71%ங்க. அந்த டைமில் வந்து சப்போஸ் அந்த ரிசல்ட்ஸை பார்த்து மேபி நீங்கள் வந்து உங்கள் நாலேஜ் வச்சு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நடந்திருக்கும். இப்போது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே வந்து பயங்கரமான ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. ப்ளஸ் டிவிடெண்ட்டும் இவங்க கொடுக்குறாங்க 1 ரூபி. எனக்கு தெரிஞ்சு இது 900 போகலாம், இல்லை கீழேயும் இறக்கி விடலாம். ஏன்னா ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ சப்போஸ் கீழே உங்களுக்கு ஒரு பாட்டம் ப்ரைஸில் ஒரு 600 அப்படி வந்தால் மேபி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். சரியா? ஸோ அதே மாதிரி இவங்களும் சரிங்களா? ஸோ ஒரு பிரேக் அவுட் ஏன் நடந்திருக்கு அப்படின்னா ஹியூஜ் வால்யூமில் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. விஷயம் என்னென்னா டிவிடெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ 6.50 நல்ல ஒரு டிவிடெண்ட். ஸோ அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங்லேயே அடிச்சுட்டு இதை மேலே ஏற்றிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் காரணமாக ஒரு நல்ல ஹியூஜ் மூமெண்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு லாங் புல்ரன் நடந்திருக்கு. அதால் இதுலேயும் நீங்கள் இப்போது போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் வேல்யூவேஷனில் இருக்குது. சரியா? சரி, ஓகே. இப்போ மூணாவதாக பார்க்குறது தான் நம்ம மேட்ரு. என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம். எஸ், ஸோ இங்கேருந்து நான் இறக்குனேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 17% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. இப்போது
இவங்க நல்லா ரிசல்ட் கொடுத்த காரணத்தால இங்க இருந்து பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு தூரத்துக்கு டிராவல் ஆகலாம் அப்படின்னா லைக் இட் வில் கோ 1500 above போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கீழே இருக்கு, அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் ஆகலை. ஸோ 1 இயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதால் இதை வந்து நான் எடுத்து பேசணும்னு நினச்சேன், அதான் பேசினேன். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தீபாவளிக்கு இப்போது நம்ம டாஸ்மாக்லேருந்து சரக்கு மட்டுமே 700 கோடிக்கு வந்து அடிக்குது. ஓகேங்களா? தமிழ் சினிமா 1000 கோடிக்கு அடிக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க அடிச்சிடுவாங்க போல இருக்கு. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து male and female is nowadays they are consuming the alcohol. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நான் சொல்லலை, பண்ணுறாங்க, தெரியுது, நீங்களும் பார்க்குறீங்க, உண்மை. இதுக்கப்புறமும் அது அதிகமாகுன்றது இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த மாதிரி லிக்கர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறுது. ஓகேயா? சரி, ஓகே. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம சொல்கிற மாதிரி தான், நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்லாம் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் என்ன மாதிரி ஒரு பார்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்காக நான் போட்டுட்ருக்கேன். இதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கும்னு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுதான் பிளாட்ஃபார்ம், விஷயம் அதுதான் உண்மை. ஸோ உங்கள் நாலேஜ் படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ.